வானவில்ங்கிற உதாரணத்திலேயே அவரு அவருடைய கருத்துக்கு முரண்பட்ட செய்தி இருக்கிறது. என்னன்னா வானவில்ங்கிறது இந்த 7 வண்ணம் இல்லையா? விப்ஜிஆர்னு படிச்சிருக்கிறோமே, அந்த 7 வண்ணங்களும் இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேர் வானவில். அது ஒரே ஒரு வண்ணமா இருந்து வைங்க, ஒரு கருப்பாவோ, ஒரு வெள்ளையாவோ, ஒரு சிவப்பாவோ, ஒரு பச்சையாவோ இருந்தா அதை அப்படி சொல்லுவோமா நம்ம? அத்தனை வண்ணங்களும் சேர்ந்து வானத்தில் அது விளையாட்டு காட்டுவதால் தானே அதை ரசிக்கிறோம். அதுக்கு வானவில், ரெயின்போ என்றெல்லாம் பேர் சுட்டி கொண்டாடுகிறோம். ஆனா ஒண்ணு இவங்க சொல்றது என்னன்னா, அந்த 7 வண்ணங்களையும் சேர்த்து ஒரே வண்ணமாக்கணுங்கிறதா. நீங்க நம்ம பள்ளிக்கூடத்துல சோதனை சாலைகள்ல ஒண்ணு செஞ்சு பார்த்திருக்கோம். நீங்களும் கண்டிப்பா உங்க பள்ளிக்கூடத்துல செஞ்சிருப்பீங்க. அதாவது இந்த 7 வண்ணங்கள் பூசப்பட்ட ஒரு வட்ட தகடு, அதை வேகமா சுழட்டி விட்டா என்ன ஆகும்? ஒரே கலர் வண்ணத்துல நிக்கும் இல்லையா? ஒரே கலர் தான் தெரியும், வெள்ளையா தெரியும் நினைக்கிறேன். நான் படிச்ச காலத்துல அதான். ஆனா இப்போ வரைக்கும் அந்த சோதனையை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அல்லவா? அப்ப அது போல இவர்கள் எல்லாத்தையும் சுழட்டி விட பார்க்கிறார்களா? எல்லாத்தையும் சுழட்டி விட்டு ஒரே கலர் ஆக்கிட்டா நல்லா இருக்குமா அது? ஆனா அந்த 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 வட்டத்தகடு நின்ற பிறகு மீண்டும் பல வண்ணங்களை காட்டுகிறது பாருங்க. அப்ப அதை ரசிக்கிறோம்ல. ஆக வானவில்லின் அழகே அந்த பல வண்ணங்கள் தான் இருக்கிறது. அதை ஒரே வண்ணமாக மாற்றுவது என்பது பொருத்தமற்றது. ஆக இவரே தன்னுடைய இந்த பன்முக பண்பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக வானவில்லை சொல்லிவிட்டு, ஆனால் அது ஒரே வானவில் தான். அது ஒரே வானவில் தான், யாரும் இல்லைன்னு. ஏன்னா எத்தனை இடங்களில் தோன்றினாலும், பல பல வானவில்கள் தோன்றினாலும் கூட அது ஒரே வானவில் தான். ஒரு வானவில், ஆனா 7 வண்ணங்கள் இருக்கும் என்கின்ற அந்த உண்மையை அங்கீகரிக்க என்ன தயக்கம் இவர்களுக்கு? ஏதோ ஒரு விதமான பண்பாட்டு ஆதிக்கம், கலாச்சாரத்தை பூத்துகின்ற, இதுதான் உங்களுடைய கலாச்சாரம் என்று எல்லோரையும் ஏற்க வைக்கின்ற ஒரு ஆதிக்க புத்தி. அது அது ஒரு பகுதியில திரும்ப திரும்ப செய்யப்பட்டு வருகிறது. ஏன்னா இயக்கமாகவே மேற்கொள்ளப்படுகிறது. அதனுடைய எதிரொலியாக, அதனுடைய பிரதிபலிப்பாக ஆளுநர் அவர்கள் அதை நம்பியே சொல்கிறாரா அல்லது தெரிந்தே கூட மாற்றி சொல்கிறாரா என்பதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஆனால் அந்த அந்த அதனுடைய எதிரொலியாகத்தான் இவருடைய இந்த கருத்து வந்திருக்கிறது என்று நாம் பார்க்கலாம்.